ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு யர்ன் வண்டர்ஸ். கிரானி ஸ்கொயர் வெனஸ்டேல இன்னைக்கு நம்ம பார்க்குறது ஸ்பைடர் வெப் கிரானி ஸ்கொயர். ஸோ இது ரொம்ப சிம்பிளான பேட்டர்ன். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு யர்ன் வண்டர்ஸ். கிரானி ஸ்கொயர் வெனஸ்டேல இன்னைக்கு நம்ம பார்க்குறது ஸ்பைடர் வெப் கிரானி ஸ்கொயர். ஸோ ரொம்ப ஈஸியான பேட்டர்ன். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதோட அவுட்லுக் இப்படி தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து மேஜிக் ரிங் போட்டுக்கிறேன். ஸோ மேஜிக் ரிங், ஓகே. ஸோ மேஜிக் ரிங் போட்டுட்டு 4 செயின் போட்டுக்கோங்க. 1, 2, 3 and 4. 4 chain and 1 double crochet. See this? So டோட்டலாக நம்ம வந்து 1 double crochet, 1 chain, 1 double crochet எத்தனை வாட்டி போடணும்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. ஸோ 11 டைம் பண்ணணும். ஸோ இதான் ரோ 1. ஸோ இந்த பேட்டர்ன் ரொம்ப ஈஸி. ஸோ 11 டபுள் crochet அண்ட் வந்து 1 செயின் போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் இந்த ரிங்கை க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் இங்கே நம்ம 3 செயின் போட்டிருந்தோம் இல்லையா? ஸோ அந்த இடத்துல 3rd செயினில் நம்ம ஸோ கரெக்டாக நீங்கள் செயினில் தான் பண்ணணும். 3rd செயினில் ஸ்லிப் ஸ்டிச், ஓகே. பண்ணிவிட்டு அகெயின் வந்து இப்போ 3 செயின் ப்ளஸ் 2 செயின். ஸோ டோட்டலாக வந்து 5 செயின் பண்ணணும். 1, 2, 3, 4, 5. 5 செயின் பண்ணிவிட்டு இந்த டபுள் க்ரோஷேல ஒரு டபுள் க்ரோஷே, ஓகே. அகெயின் வந்து 2 செயின் ஒரு டபுள் க்ரோஷே. ஸோ நம்ம ஆல்ரெடி போட்டோம் இல்லையா டபுள் க்ரோஷே ஃபர்ஸ்ட் ரோவில், அதுக்கு மேலே தான் டபுள் க்ரோஷே போட போகிறோம். இதில் எக்ஸ்ட்ரா வந்து 2 செயின் போட போகிறோம். ஃபர்ஸ்ட் ரோவில் ஒரு செயின் போட்டோம், இதில் வந்து 2 செயின் போடணும். அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். ஸோ இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு வரணும். ஸோ ரோ 2ல வந்து லாஸ்ட்டாக ஒரு டபுள் க்ரோஷே போட்டுட்டு 2 செயின் போட்டாச்சு. இப்போ வந்து இதே மாதிரி ஃபர்ஸ்ட் ரோவில் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி நம்ம 3rd செயினில் ஸ்லிப் ஸ்டிச், ஓகே. ஸோ ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு இப்போ ரோ 3. ரோ 3ல 3 செயின் நம்ம போடுவோம் அண்ட் வந்து ப்ளஸ் அகெயின் ஒரு 3 செயின். ஸோ டோட்டலாக நம்ம 6 செயின் போடணும். 1, 2, 3. ஸோ அப்புறம் இந்த 3 செயின், 1, 2, 3. ஸோ போட்டுட்டு இப்போ டபுள் க்ரோஷே மேலேயே ஒரு டபுள் க்ரோஷே. இப்போ 3 செயின் ஒரு டபுள் க்ரோஷே. ஸோ 3 செயின் 1 டபுள் க்ரோஷே. ஸோ இதே மாதிரி போட்டு கம்ப்ளீட் பண்ணணும்.
3rd ரோவும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ ஒரு டபுள் க்ரோஷே 3 செயின் போட்டுட்டு 3rd செயின்ல நம்ம ஸ்லிப் ஸ்டிட்ச். ஓகே. இப்போ 4th ரோ. ஸோ 4th ரோல பார்த்தீங்கன்னா 3 செயின் ப்ளஸ் 4 செயின் எக்ஸ்ட்ரா. ஸோ 3 செயின் வந்து அந்த ஒரு டபுள் க்ரோஷேக்கு ஈக்குவல் அண்ட் 4 செயின் வந்து இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பா போறதுனால அந்த வெப் வந்து பெருசா இருக்கும். ஸோ அதனால 3 செயின் போட்டுட்டு அகைன் வந்து 4 செயின் போடணும். ஓகே. இப்போ வந்து டபுள் க்ரோஷே. 4 செயின் டபுள் க்ரோஷே. 4 செயின் டபுள் க்ரோஷே. ஸோ இதே மாரி போட்டுட்டே வரணும். ஃபோர்த் ரோவும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 1, 2, 3 3rd செயின்ல ஸ்லிப் ஸ்டிட்ச். ஸோ ஸ்லிப் ஸ்டிட்ச் போட்டுட்டு ஒரு செயின் போட்டுட்டு நீங்க த்ரெட்ட கட் பண்ணிடுங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்டு வெப் வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம இத ஸ்கொயரா மாத்த போறோம். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு டபுள் க்ரோஷேக்கு மேல செயின் ஒண்ணு போட்டுக்கோங்க. ஸோ செயின் ஒண்ணு போட்டுட்டு அந்த 4 செயின் இருக்கு இல்லையா? அந்த கேப்ல ஒரு சிங்கிள் க்ரோஷே, ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே அண்ட் ஒரு டபுள் க்ரோஷே போட்டுக்கோங்க. அண்ட் வந்து 2 செயின் அகைன் அதே பிளேஸ்ல ஒரு டபுள் க்ரோஷே, ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே அண்ட் ஒரு சிங்கிள் க்ரோஷே. நெக்ஸ்ட் வந்து நீங்க இந்த டபுள் க்ரோஷே போட்டு வரோம் இல்லையா? அதுக்கு மேல வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷே. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து 4 செயின் கேப்ல 1, 2, 3, 4, 5 சிங்கிள் க்ரோஷே. ஸோ நம்ம ஒரு கார்னர் வந்து ரெடி பண்ணிட்டோம். ஸ்கொயரோட ஒரு கார்னர். இப்போ அடுத்தது வந்து 4 செயின் கேப்ல வந்து 5 டபுள் க்ரோஷே போடணும். 1, 2, 3, 4 அண்ட் 5. ஸோ 5 போட்டுட்டு இப்போ டபுள் க்ரோஷேக்கு மேல ஒரு சிங்கிள் க்ரோஷே. ஓகே. அகைன் வந்து 4 செயின் கேப்ல வந்து ஒரு 5 சிங்கிள் க்ரோஷே. 4, 5 அப்புறம் ஒரு டபுள் க்ரோஷே மேல ஒரு சிங்கிள் க்ரோஷே. ஓகே. ஸோ போட்டாச்சு. இப்போ அடுத்த கார்னர். அடுத்த கார்னர் வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷே, ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே, ஒரு டபுள் க்ரோஷே, 2 செயின் அகைன் வந்து ஒரு டபுள் க்ரோஷே, ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே அண்ட் சிங்கிள் க்ரோஷே. ஸோ இதே மாதிரி நம்ம பேட்டர்னை ஃபாலோ பண்ணி கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம செயின் போட்டோம் இல்லையா? ஸோ அந்த இடத்துல நம்ம ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு செயின் ஒன்று போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஸோ த்ரெட்டை கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிட்டு இந்த த்ரெட்டை ஹைட் பண்ணிடுங்க. ஓகே.
ஸோ இது வந்து ஸ்கொயரா மாறிடுச்சு. இதுக்கப்புறமும் நீங்க வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ரோ போடணும்னாலும் போட்டுக்கலாம். ஸோ நான் வந்து ரொம்ப தின்னான த்ரெட்ல போட்டுருக்கேன் அத. ஸோ திக்கான த்ரெட்ல போடும்போது இன்னும் கொஞ்சம் அது வந்து உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா அந்த ஸ்கொயர் ஷேப் வந்துரும். ஏன்னா நீங்க வந்து இந்த வெப்புக்கு வந்து தின்னான த்ரெட்டும், அண்ட் வந்து அவுட்டர் லேயர் இந்த ஸ்கொயரா மாத்துறதுக்கு வந்து கொஞ்சம் திக் த்ரெட் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் சூப்பரா இருக்கும் அது. பார்க்க அவுட்லுக் ரொம்ப நல்லாவே வந்திருக்கும். ஸோ நான் வந்து யார்ன் ஹைட் பண்ணிட்டு கட் பண்ணிடுறேன். ஸோ இது கொஞ்சம் திக்கான த்ரெட்டு. இது தின்னான த்ரெட்டு. ஓகே. ஸோ ஃபைனல் அவுட்லுக் இதான். நீங்களும் இந்த பேட்டர்ன் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீக் வந்து இதே மாரி இன்ட்ரஸ்டிங் பேட்டர்னோட பார்க்கலாம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.